மன்னர் ஆட்சி அதிகாரத்தை யூஸ் பண்றது, எங்க கட்சிக்காரங்க மேல எஃப்ஐஆர் போடுறது, சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார், சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார். சிறைகளை பார்த்து பயப்படுவர்களை நாங்கள் சிறையும் செல்வோம், சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம். தாவேகாவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உயிருக்கு ஆபத்தா? சந்தேகத்திற்கிடமான திமுக கொடிகட்டிய காரில் சென்றவர்கள் யார்? ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் திட்டமிட்டு வதந்திகள் பரப்பப்படுவதாக கூறும் வழக்கறிஞர். விவரம் என்ன பார்க்கலாம். 3 தடவை ஒரே நாளில், அதுவும் திரும்ப வந்து ஒரே ஆஃபீஸர் நோட்டை விட்டுருக்காங்க. சார் லைஃபுக்கு த்ரெட் இருக்குன்னு அவரோட ப்ரிலிமினரி ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக 2 நாட்களுக்கு முன்பு டி நகரில் உள்ள துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் அலுவலகம் ஆழ்வார்பேட்டையில் செயல்பட்டு வருகிறது. அங்கு கடந்த 10ஆம் தேதி சந்தேகத்திற்கிடமான நபர்கள் ஆட்டோ ஒன்றில் ஆயுதங்களுடன் சுற்றி வந்தனர். மேலும் அந்த அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் நுழையவும் அவர்கள் முயன்றனர். காலை 5 நபர்களுடன் ஆட்டோவில் மர்ம நபர்கள் வந்தனர். பிறகு அவர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டு மதியம் 1 மணி அளவில் மீண்டும் அதே ஆட்டோவில் 7க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் அலுவலகம் இருக்கும் பகுதிக்கு வந்து சுற்றி திரிந்தனர். அதேபோல இரவு 7 மணிக்கு மீண்டும் அதே ஆட்டோவில் மர்ம நபர்கள் ஆயுதங்களுடன் வந்து அந்த பகுதியில் சுற்றி திரிந்தனர். மேலும் அந்த பகுதிக்கு திமுக கொடி பொருத்திய கார் ஒன்றும் சந்தேகத்திற்கிடமாக வந்து சென்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விசாரித்து கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டதோடு சந்தேகத்திற்கிடமாக வந்து சுற்றித் திரிந்து அங்கிருந்து சென்ற ஆட்டோ மற்றும் காரின் சிசிடிவி காட்சிகளும் அதன் பதிவு எண்களும் புகாரில் இணைத்து போலீசாரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவை ஃபாலோ செய்வதாக பரவி வரும் தகவல்களுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை என்றும் திரைப்பிரபலங்களுடன் புகைப்படம் எடுப்பதற்காகவே ஆதவ் அர்ஜுனாவின் அலுவலகம் வழியாக சிலர் சென்றதாகவும் தகவல்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. இந்நிலையில் இந்த தகவலுக்கு ஆதவ் அர்ஜுனாவின் வழக்கறிஞர் மோகன் பார்த்தசாரதி மறுப்பு தெரிவித்துள்ளார். அதில் தாங்கள் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் அஜய்குமார் தலைமையில் சிறப்பு பாதுகாப்பு குழுவை வைத்திருக்கிறோம். அவர் கொடுத்த அறிவுறுத்தலின் பெயரிலேயே கடந்த 15ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் உண்மையிலேயே அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 10/7/2025 அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில், ஒரு நார்மல் ஆட்டோவில் 3 பேர் ஃபஸ்ட்டு வந்திருந்தாங்க வித் வெப்பன்ஸு. அதை பார்த்த விட்னஸும் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் அதுதான். அதுக்கடுத்து மறுபடியும் 1-1:30 மணி போல் இருக்குது, ஒரு 7 பேர் அதே ஆட்டோவில் திரும்ப வந்துட்டு ஆஃபீஸை நோட்டை விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் திரும்ப ஒரு 3:30 மணி போல் இருக்குது, ஒரு 8 பேர் நம்ம ஆஃபீஸை நோட்டை விட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இப்போது இந்த ப்ரெஸ் மீட்டை எதுக்கு நம்ம கூப்பிட்டுருக்கோன்னா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போதைக்கு ரூமர்ஸ் என்ன ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னா, இன்ஸ்டாகிராமு ஒரு அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் வீடியோ எடுக்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் வந்திருக்கு. இது ரிலேட்டடாக போலீஸ் கிட்டேருந்து எந்த ஒரு அறிக்கையும் வரல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் அறிக்கை விடுற வரைக்கும் இந்த மாதிரி ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டான்றது நாங்களும் தயவு செஞ்சு இங்கே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம். பிகாஸ் இது ஒரு பர்சனோட லைஃபுக்கு அவர் த்ரெட் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நாங்கள் செக்யூரிட்டி வச்சுருக்கோம், லைக் ஸ்பெஷல் செக்யூரிட்டி. இவர் தான் லெஃப்டினன்ட் கர்னல் ரிட்டையர்டு மிஸ்டர் அஜய்குமார் பாண்டியன்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் அவரோட ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் அவர் அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி இந்த மாதிரி அவருக்கு தோணுனால 3 தடவை ஒரே நாளில், அதுவும் திரும்ப வந்து ஒரே ஆஃபீஸர் நோட்டை விட்டுருக்காங்க. சார் லைஃபுக்கு த்ரெட் இருக்குன்னு அவரோட ப்ரிலிமினரி ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் கடந்த 15/7/2025 அன்னைக்கு நாங்கள் வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். எனவே புகாரின் அடிப்படையில் தியாகராய நகர் காவல் துணை ஆணையர், தேனாம்பேட்டை காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் வீண் வதந்திகளை பரப்பாதீர்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.